ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு உச்சநீதிமன்றம் வரை சென்று பீட்டா அமைப்பு தடை வாங்கியது ஏன், அதன் பின்னணி என்ன என்பது பற்றி அந்த அமைப்பின் முன்னாள் உறுப்பினர் முரளிதரன் மூத்த செய்தியாளர் ராமானுஜத்திடம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். பீட்டா அமைப்போட நோக்கம் என்ன, என்ன காரணத்திற்காக வேண்டி ஜல்லிக்கட்டு போட்டிக்கு தடை வாங்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அனிமல் குரூவல்ட்டி இருக்கலாம், அது வந்து ஒரு 30% தான். பட் மெயின் ரீசன் தேர் மார்க்கெட்டிங் ஆர்கனைசேஷன். அவங்க மார்க்கெட்டிங் ஆர்கனைசேஷன்னா அவங்க வாழ்வாதாரத்துக்காக அவங்க பணம் சம்பாதிச்சே ஆக வேண்டும். அதற்காக இந்த மாதிரி ஒன்று வந்து நல்ல காரியம் விச் இஸ் அனிமல் குரூவல்ட்டியை தடுப்பது, ரெண்டாவது பணம் சம்பாதித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தால் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கொண்டு சென்றால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு பில்டப் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இந்தியாவில் மாடுகளை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் வந்து இன்னும் காட்டு முன்னாடியாக இருக்கிறார்கள், இவர்கள் தேர்ட் வேர்ல்டு கண்ட்ரி டார்க் கேஜஸில் இருக்காங்க அப்படின்னு. ஸோ இதனால் ஒரு 3 வருஷம் இந்த கேஸ் நடக்குதுன்னா அதுக்குள்ளே நல்ல ஒரு பில்டப் ஆகி அது மெச்சூர் ஆகி நிறைய பேர் இதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப க்யூரியஸாக. இது எப்போ ஜெயிக்க போகிறோம் அந்த மாதிரி நிலைமைக்கு அவங்களை கொண்டாந்துருவாங்க. ஒரு மூவி ட்ரெய்லர் மாதிரி தான் இது, நம்ம கபாலி ட்ரெய்லர் மாதிரி தான். அந்தளவு பில்டப் கொடுத்து ஒரு எக்ஸைட்மெண்ட் காமிச்சோன்னே எல்லாம் வந்து ரெடியாக இருக்காங்க. ஸோ பேன் பண்ணிட்டோன்னு சொன்னோன்னே மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் அவங்களுக்கு டொனேஷனாக வந்து குவியும். நீங்கள் அதில் உறுப்பினராக இருக்கும்பொழுது இந்த பிரச்சனையை எழுப்புனீங்களா? அப்பொழுது அங்கே உள்ள பீட்டா அமைப்பில் என்ன சொன்னாங்க? நான் பிரச்சனையை எழுப்பலை. ஏன்னா இது வந்து எங்களுக்கு எப்படின்னா, எங்களுக்கு வந்து நெருட ஆரம்பிக்கவும் ஏன் இது, அதாவது ஜல்லிக்கட்டு கொடுமைகள் வந்து ஒரு 3% ஆஃப் த இடம் தான் நடந்திருக்கும் 100%. அப்படி இருக்கையில் இதையே பேன் பண்ணாங்க, இதை ரெகுலேட் பண்ணலாமே. ஃபார் எக்ஸாம்பிள் சிகரெட் அண்ட் ஆல்கஹால் ரெண்டுமே மனிதனுக்கு கடுமையானது. பட் அதை நம்ம பேன் பண்ணல, ரெகுலேட் பண்ணி தான் விட்டு கொடுத்துட்ருக்கோமே தவிர பேன் செய்யவில்லை. அந்த மாதிரி இருக்கையில் இதை ரெகுலேட் பண்ணியிருக்கலாம், ஏன் பேன் பண்ணாங்க? அந்த மாதிரி கேள்விகளை எழுப்பும்போது நம்ம ஒரு பிளாக் ஷீப்பாக அவர்களுக்கு தெரிந்தோம். அதான் இவன் எது நமக்கு கேள்வி கேட்குறான்னு. ஸோ நம்மளை வந்து ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தார்கள். ஸோ ஒதுக்க எங்களுடைய டீமே வந்து அந்த மாதிரி ஒதுக்கப்பட்ட ஒரு டீம். ஸோ எங்களுக்கு வந்து இதில் இன்னும் ஆர்வம் வந்து இன்னும் தோண்ட ஆரம்பித்தோம். நிறைய ஆதாயங்கள் கிடைத்தன. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளிக்கொண்டாந்து இன்ஃபேக்ட் பீட்டா AWBI உடைய நெக்ஸஸ், உங்களுடைய கூட்டு குழுமத்தை வெளியே கொண்டாந்ததே நாங்கள் தான். ஸோ இதுதான் பேக்ரவுண்ட்.